இதையா பணம் நேற்று வாங்கினல்ல, இன்னைக்கு தர்றேன்னு சொன்னில்ல, நானும் எத்தனை ஃபோன் அடிக்கிறேன், ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி ஒன்றால் பேச முடியாதா? என்ன ஏன் பேச முடியாது? தொண்டை கட்டிச்சா? உனக்கு தொண்டையை கட்டணும், இல்லை வேற ஏதாவது போய் கட்டட்டும், அது எனக்கு தேவையில்லை. அவ்வளோ ஃபோன் பண்ணுறல, ஒரு ஃபோன் உன்னால் அட்டன் பண்ணி பேச முடியாது. ஏன் உங்களை கையில் குஷ்டமா வந்துச்சு? தொண்டை கட்டினா என்ன? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு தொண்டை கட்டினா என்ன, இல்லை வேற எதாவது கட்டினா ஏன் நீ ஃபோன் எடுத்து பேசல? தொண்டை கட்டி இருக்குன்னு சொல்றல, அதுக்கு எப்படி பேச முடியும்? நீ ஏன் ஃபோன் எடுத்து பேச? அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. கிறுக்கு மூதேவி, அதான் சொல்லிட்டே ஆரம்பத்தில் அந்த தொண்டை கட்டிக்கணும். இங்க பாரு, என்னை கோபத்தை உண்டு பண்ணாத. கேட்குற கேள்வி பதில் சொல்லு. பணத்தை இன்னைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னில்ல, நான் 100 ஃபோன் அடித்தேன். ஏன் ஒரு ஃபோனை எடுத்து பணம் இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதா? உனக்காக நான் 300 ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணி உன் வீடேறி நான் வரணுமா? ஏன் இப்போ கண்ணை மூடிட்டு பேசுற? அவ்வளோ பெரிய டேலாக் ஆகுது. நீ சிம்பிளாக பேசு, புரியுதா? 100 ஃபோன் எங்கே அடிச்ச? 73 தான் அடிச்சேன். யோ எப்போ 73 ஃபோன் எனக்கு தான் இருந்தியா? என்னாலதான் பேச முடியாது. இப்ப பேசுறிய, இது ரிஸ்க் எடுத்து பேசுறேன். ஏன் ரிஸ்க் எடுக்கிறா? மேலோட கோவத்துல பேசுறேன். ஏன் என் மேலோட கோவம்? ஆங்காரத்துல பேசுறேன். ஏன் உனக்கு ஆங்காரம்? அப்புறம் வீடு தேடி வந்துட்டேன். அதுக்கு நான் தர மாட்டேனா? நீ தரல, நீ காசை கொடுக்காம போய் இல்ல கருமாதியை எடு, அது எனக்கு தேவையில்ல. ஒரே ஒரு ஃபோன் பண்ணி எம்மா நான் நாளைக்கு தரேன், ஐ லவ் யூ சொல்லணுமா? ஐ லவ் யூவா? அப்ப ஒரே ஒரு முதலுக்கு அதுதான் நீ என்ன சொல்லுவியா? உனக்கு அறிவு இல்ல? சோறு தானே திங்கிற, சோறு தொட்டு வேற எதுமா திங்கிற? நீ என்ன திங்கிற? நான் சோறு தாண்டா திங்கிறேன். அதான் வீடு ஏறி வந்து கேக்குற காசு. உனக்கு என்னடா மரியாதை கேக்குற? இங்க பாரு, இப்ப வாய் நல்லா இல்லைன்னா இப்ப கை மட்டும் கை உங்க நல்லா இருக்கா? காசை வாங்கினல, காசு கொடுக்க துப்பு இல்லை உனக்கு, வெக்கமான சூடு சொன்னல, நல்லா தானே துணிமணி எல்லாம் போட்டிருக்க, உனக்கு என்ன கேடு? எவ்வளவு நேரம் நான் உன் வீட்டுக்கு தானே வந்தேன், எவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாமா ஏன் காலைக்கில ஓ வட்டிக்கு வாங்கல, என் வீட்டு வாசல்ல அது நின்ன, கையை கட்டிக்கிட்டு காலை கட்டிக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு. அன்னைக்கு மட்டும் 1 மாசம் அலைஞ்சேன். ஓ உங்ககிட்ட காசு ரொம்ப 1 மாசம் அலைஞ்சேன். என்கிட்ட வாங்க 1 மாசம் அலைஞ்சேன், உங்ககிட்ட கொடுத்துட்டு 1 வருஷமால நான் கேட்டுட்டு கிடக்கேன். என்ன பண்றதுப்பா? இருந்தா கொடுத்துருவேன், வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்றேன். நீ வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ண வேணாம். அந்த போனை எடுத்து இருக்கு இல்லைன்னு சொல்லலாம்ல. சரி, தொண்டை தான் கட்டி போச்சு, உன்னால பேச முடியாது. ஒரு மெசேஜ் போட்டுருக்கலாம்ல. தொண்டை கட்டுனா எப்படி மெசேஜ் பண்ண முடியும்? ஏன் கையில தானே மெசேஜ் பண்ண போற? இந்த கையில குட்டை வந்துருச்சா உனக்கு? கொப்பளம் வந்துருக்கு. கொப்பளம் வந்துச்சா? உனக்காக நான் 300 ரூபாய் செலவு பண்ணி வேர்த்து விறுவிறுத்து அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து விறுவிறுத்து இப்போ உங்ககிட்ட வந்து காசு கேட்கணும். சரி வந்தால உட்காரு, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறியா? ஏண்டா கடங்காரியா? நான் கடங்காரியா இல்லை நீ கடங்காரனா? வந்துட்டீல்ல, பாயத்து படு. எதுக்கு? நான் படுக்கிறேன். எதுக்கு? டயர்டா இருக்கு. அதுக்கு பாய எடுத்து போட்டு படுன்னு. உனக்கு பாய எடுத்து போட்டு நான் படுக்கணுமா? படு, நானும் படுக்கிறேன்னு. யோ என்ன பேச்சு பேசுற நீ? ரொம்ப தூரத்துல வந்திருக்கீல்ல, அதான் டயர்டா இருக்கு, படு அப்படின்னு. அதுக்கு என்னை படுன்னு சொல்லி கேப்பே நீ? நீ படு, எனக்கு தூக்கம் வருது, நானும் படுக்கிறேன். ஓஹோ, நல்லா பேசுறிய. நல்லா என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த உன் முகரை கிழிச்சு தைச்சிருவோம் பாத்துக்காமா. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ரொம்ப தூரத்துல வந்திருக்கேன். ஆமா, வந்து உட்கார சொன்ன. கருமத்தை என்ன வேர்க்குதியா? வேர்க்குது. ஒரு ஃபேன் கூட இல்லாம வச்சுக்க வீட்டுல. உனக்கு எதுக்கு கடங்கார நாயா? நான் கடங்கார நாயா? நீ கடங்கார நாயா? என் நாயா அறிவில நாயா? சோறு திங்கல நாயா? மூச்சை பிடிச்சி பேசாத. என்ன காசு இருந்தா கொடுக்க போறேன். இப்ப நீ காசை கொடுக்குறியா? காசை கொடு, நான் வீடு தெரியும். காசை கொடுங்க. சரி வந்துட்டேன். ஒரு 10 நாள் யாருமே வீட்டுல இல்ல. அதுக்கு இருந்துட்டு போ. உனக்கு புழுக்களை செஞ்சுக்கவா? இல்ல, சின்ன வேலையெல்லாம் இருக்கு, அது இருந்து 10 நாள் செஞ்சு அப்படியே ஏத்துன்னு வச்சுக்க. ஏறிக்கிட்டு போயிரு எல்லாமே உனக்கு. என் முன்னாடி ஊருக்கு போயிருக்கா. யாரு? எங்க முன்னாடி ஊருக்கு போயிருக்கா. உங்க பொண்டாட்டி ஊருக்கு போயிருந்தா நீ வந்துட்ட கொஞ்சம் கூட மாட ஒத்தாசியா அப்படியே ஏறி மிதிச்சுன்னு வச்சுக்க. வயிற்றுல உள்ள சாணி அப்படியே டன்னு கணக்குல வெளில வந்துடும் பாத்துக்காமா. எடுத்துட்டு இருக்கிற காசு மாதிரி வைக்கிறியா இல்லையா? பண்ணி உனக்கு மயிரே இல்ல. மயிர்னால பேசுறதுல மயிர் வரட்டுமே, மண்டையில தான் மயிர் இல்ல. எதுக்கு உனக்கு கோவம் வருது? ஆமா, அப்படியே கோவம் வந்து காசை வையன் பாப்பா. இப்ப நீ காசு தர போறியா இல்லையா? 10 பைசா கிடையாது. காசு தர மாட்டியா? நீ காசு தர மாட்டா? ஸ்ட்ரைக் முடியட்டுமா? ஒரு ஈரான் போற முடியட்டும். ஈரான்ல மாமா இருக்கு, அவர் வந்து தருவார். ஈரான்ல போடுற குண்டை உன் வாயில வந்து போடட்டும். குண்டு
என்ன விட்டு ஏத்திடுவேன். உன் உள்ள விட்டு ஏத்திடுவேண்டா. வாயில விட்டுரும் அப்படியே பாத்துக்க. மூக்க பாரு. முகரைய பாரு. காசு கொடுக்க துப்பு மயிரில் பேச்ச பாரு, லொல்ல பாரு. ரெட்டை குள்ள துப்பாக்கி யாரு நீ? ரெட்டக்குள துப்பாக்கி மாதிரி வச்சுட்டு இருக்க. நீ ஏன்ட்ட ரெட்டக்குள துப்பாக்கி இருக்கு? உள்ள விட்டு. ஓட்டுதான் ரெட்டக்குள துப்பாக்கி இருக்கு. முகரைய மூஞ்சி பாரு. உள்ள விட்டு. காசு தர முடியுமா முடியாதா? மரியாதை போயிரு. ஏன் மரியாதை போடணும் நானு? நான் எங்க போனா? இங்க பாரு. ஓ நான் இருன்னு சொல்லிட்டேன். இருக்க மாட்டேங்கிற. இல்ல நான் வந்து 10 நிமிஷமா பேசுறேன்ல. ஆமா. இப்போ உன் தொண்டைக்கு வரல ஒண்ணுமே. ஒரு கேடு வரல. அது மாதிரி காசை கொடுத்து தொலைய வேண்டியதானே? காசு இருந்தா தானே கொடுப்பேன். இருந்தா நாய காசு இல்லைன்னா உனக்கே நாய வெக்கமான போடுற துணி எதுக்கு நாய? அவுத்து போட்டு போனாயா? தோச்சு போடுறியா? எதுக்கு அவுத்து போடுறது தோச்சு போடு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு? இதுதான் பொழப்பு. எவ்வளவு கடன் கொடுப்பா, வாங்கி முந்தானில சொருவி வச்சுக்கிட்டு இருப்பா, கொடுப்பா, வாங்கி நொட்டிக்கிட்டு போவா, அவ வீட்டு அடி வருவா, வீட்டுல உள்ள பாத்திரம் சொல்லுவா, துணி துவை சொல்ல நனைஞ்சிட்டு தெரியா? இதான் உனக்கு பொழப்பா? அதுக்கு மட்டும் இல்ல, பெட்டை சரி பண்ணணும். பெட்டை சரி பண்ணு, பெட்டில் மேல ஏறி படுக்கணும், நல்லா விரிச்சு விடு. வேணா ஏடா உடம்பு நான் பேசிடுவேன். ரொம்ப பேசுறேன். வாயா முடுறா. மரியாதை எடுப்பேன். நீ காசு கொடுக்க மாட்ட,